திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சூனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அதோட கேதுவும் இந்த வருடம் முழுவதுமே, அதாவது கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகிறார். இந்த கார்த்திகை மாதத்திற்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு போயிருவார். வைகாசி மாசம் குரு பகவான் 11ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டுக்கு வந்துருவார். இது உங்களுக்கு 50% பிளஸும் இருக்கு, 50% பாத்துட்டீங்கன்னா மைனஸ் இருக்கு. இப்போ கேது வெளியே போன உடனே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மனக்குழப்பங்கள் விலகிறது, கடன் எல்லாம் இருந்தா அதாவது விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், மனசு நிம்மதியா இருக்கிறது, ரொம்ப குழப்பமா இருப்பீங்க இப்போ. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒன்னும் அஷ்டமச்சை நடக்கணும் அல்லது ராகியது ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கணும். இந்த சிம்மத்துக்கு மட்டும் பாத்துட்டீங்கன்னா 2 பாதிப்புகளுமே இருக்கு. அப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறது எல்லாமே இந்த கேது விலகும் பொழுது உங்களுக்கு டோட்டலா ரிலீஃப் ஆயிரும். கேது தடை, தாமதங்கள், மன விரக்தி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் ஆன்மீகம், இறை வழிபாடு, பிரபஞ்ச சக்தி, அதே போல ஒருத்தரை பார்த்துன்னு கணிக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன் பவர் எல்லாமே கேது இந்த ராசிக்குள்ள இருந்து கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்ப இந்த கேது விலகும் பொழுது டோட்டலா உங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே விலகும். அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவங்களை வாரி வாரி வழங்குறதுக்கு தான் வருகிறார். இப்ப நீங்க தனிமையில தான் இருப்பீங்க, உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. யார நம்புறது, யார நம்ப வேண்டாம், எங்க போலாம், என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஆனா இப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா வைகாசி மாசமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு நேரா அஷ்டமச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. அப்ப உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சனி பகவானுடைய தாக்கம் முற்றிலும் குறையும். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இல்ல அப்படின்னா இந்த சனி பகவானால வழிகளை கொடுத்து இந்த குரு பகவானால உங்களுக்கு மருந்தாக கிடைக்கும், அதாவது மருந்தாக செயல்படுத்துவார் இந்த குரு பகவான் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஒருவேளை ஜாதகத்துல தசாபுத்தியும் நல்லா இல்ல அப்படின்னா சனி பகவான் கொடுப்பார். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது நிவர்த்தி செய்து கொடுப்பார். அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் நிவர்த்தி செய்வார். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மலையாட்ட வர்றது பனியாட்ட தள்ளி விட்டுருவார். அல்லது தசாபுத்திகள் நல்லா இல்லைன்னா இவர் சனி கொடுக்கறதை குரு மருந்தாக செயல்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. இந்த வருடம் பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு பெரிய பொருளாதாரம் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள இல்லாம இருந்திருக்கு கடந்த வருடத்துல. ஆனா இந்த வருடம் சிம்மத்துக்கு ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்து சண்டை சச்சரவு பிரிவினைகள் எல்லாமே விலக போகுது. இந்த கேது விலகினதுக்கு அப்புறம் ராகு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. ராகு 6ஆம் இடத்துக்கு வந்தாலே எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கடன் இருந்தா அது விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு, வம்பு வழக்குகள் ஏதாவது நடந்துட்டு இருக்காது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமையா இருக்கும். ஏன்னா கேது உள்ள இருக்கிறப்பவும் அஷ்டமச்சனியில குடும்ப பிரிவினைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், பார்ட்னருக்குள்ள, நண்பர்களுக்குள்ள இது எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் கூட இப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதெல்லாம் விலகி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் ரீதியாக மட்டும் பெருசா புதுசா எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 8ல உங்களுக்கு சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லாம இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் தொடர்ந்து பண்ணினாலே ஓரளவுக்கு இந்த சிம்மத்துக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சமாகும் பொழுது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் வெளிநாடு போறது, வெளியூர் போறது, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதக ரீதியாக குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறது, ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தெய்வ அனுகிரகம் இருக்கும், குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும். இந்த குரு இங்க என்ட்ரி ஆன உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, சுப செய்திகள் வர்றது,
குடும்பத்துல வந்து கொஞ்சம் சந்தோஷங்களா இருக்கிறது, கணவன் மனைவிகள் அந்யூன்யமாக இருக்கிறது, பயணங்கள் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயணத்தின் மூலமாக வெற்றி இல்லாம இருந்திருக்கும். இப்ப பயணங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள். ரொம்ப அலைச்சலாக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல பெரிய அலைச்சலும் இருக்காது. அப்படி நீங்க பயணங்கள் அலைச்சல் இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. காரியங்கள் அப்படியே மெதுவாதான் உங்களுக்கு வந்து நகர்ந்து வரப்போகுது. சரி உடனே அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வருடம் 50% நன்மைகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. ஏன்னா குரு இங்க இருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலயும் ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்கும். வேலையில் இருந்து வந்த எதிரிகளுடைய தொல்லைகளும் விலக போகுது. புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு வேலை மாற்றங்களும் ஏற்படும். திருமணம் ஏன்னா 7ல கேது இருந்தாரு, 7ல ராகு இருந்தாரு. இப்ப இந்த ராகு கீழே இறங்குன திருமணம், புதிய திருமணம், அதாவது மறுமணம் பண்றது, புதுசா திருமணம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நல்ல வரன்கள், நீ எதிர்பார்த்த வரன்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளில் நிச்சயமாக இந்த வருடம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பொதுவா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், என்ன இருக்கோ அதை கொண்டு போங்க, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப இருக்கிறத விட ஒரு படி நல்லாதான் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்மராசிக்கு இந்த வருடம் நடக்கும் அப்படிங்கிறதை மாற்று கருத்தில்லை. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.